ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. அந்த தேவ பிரசன்ன முறையில் நடந்த ஒரு வியக்கத்தக்க சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்லலாங்களா? ஒரு ஜாதகர் அவருடைய கர்மா கழிஞ்சிருச்சா, இல்லை அவருடைய எந்த நிலையில் இருக்குது, நம்ம சொல்கிறத கேட்பாரா மாட்டாரா, இது எல்லாத்தையும் அதில் அனலைஸ் பண்ண முடியும். அந்த ஜாதகர் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பாரா, அதற்கு அவருடைய கர்மா அனுமதிக்குமான்றது தான் இங்கே விஷயம். நம்ம பேச்சை அவர் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதன் பிறகு அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து என்ன பிரயோஜனம், அவருக்கு பலன் சொல்லி தான் என்ன பிரயோஜனம். 60 நாளுக்குள்ள அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நான் எழுதி தர்றேன். இங்க போக மாட்டாங்க அப்படின்னு காட்டுது, ஆனால் போறேன்ற அவங்க சொல்றாங்க, இவரு போக வச்சிருவேன்னு சொல்றாரு. 70 நாள் 75 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஐயா நான் அந்த அவர் மூலமா வந்தேன் இல்லையா, ஆமா ஆமா சொல்லுங்க நான் இப்ப அந்த கோயிலுக்கு போட்டுமாங்கயா. இன்றைக்கு அவங்க அன்னைக்கான பிரசனத்தை போட்டு பார்த்து அந்த கோயிலில் போக சொன்னோன்னே மறுநாளே போறாங்க. அதுக்கு அடுத்த நாட்கள்ல அவங்க வெற்றி கிடைச்சு அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு ஜாதகம் என்றைக்கு பார்க்கப்படணுங்கிற விதியே இருக்குங்கய்யா. கோதுமை எடுத்துக்கொண்டு போய் சிவன் கோயில் சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்ச அவர் 6 முறை முயற்சிக்கிறார், 6 முறை தோல்வி ஆகுது. 3-4 தேங்காய் விநாயகர் கோயிலில் உடைக்க சொல்றீங்க. இவர் பர்டிகுலராக வண்டியில் எடுத்துட்டு போகும்போதெல்லாம் கோயில் சாத்திருக்க கோயிலில் உடைக்கக்கூடாது. ஆமா ஐயா, எப்போ நம்ம அமைதியா இருப்போம் அப்பெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரும். ஒரு வேள்வி மாதிரி ஒன்று செய்ய தொடங்குவோம், கேட்டு போடும். ஒருத்தருக்கு ராகு வலுவா இருக்குங்கய்யா. ராகுன்றதே ரிவர்ஸ்ல டிராவல் பண்ண முடியாது. நீங்க எப்பவுமே வெளில கிளம்பும் போது வாசல் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஏதாவது ஒரு காரணமா உள்ள வந்துட்டு அப்புறம் போங்க. நீங்க சொன்னாலும் சொல்லணும்னா அப்படிப்பட்ட அமைப்புல தாங்க இருக்கிறேன். கேட்ட நட்சத்திரங்க ஐயா, உதாரணம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு குடை, அம்பர்லா, சிறிதோ பெரிதோ கை கடக்கமானதோ ஒரு அம்பர்லா வச்சுக்கிட்டா வெற்றி. இல்ல அவங்களை தேடி அது வந்துடும். உங்களின் ஆன்மீக தேவையும் தேடுதல்களையும் நிறைவாக தந்து கொண்டிருக்கும் ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம் இது போன்ற விஷயங்களில் மக்கள் இப்பொழுதுக்கு நிறைய கவனம் செலுத்துகிறாங்க. என்னென்னா எதை தின்னா பித்தம் தெரியும், என் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி, இதுவா அதுவான்னு தேடி அழுத்து சலுத்து போய் உட்கார்ந்துருக்கிறப்ப ஒரு சின்ன ஒளி தெரியுது. தேவ பிரசன்ன முறையில் மிக தெளிவான விளக்கங்களையும் அறிவியல் பூர்ந்த ஆய்வோட மிக துல்லியமான விளக்கங்களையும் ஜோதிடத்தில் 360 டிகிரி அனலைஸ் பண்ணி உடைய எதிர்காலத்திற்கு சிறப்பான வழிமுறைகளையும் தந்து கொண்டிருக்கிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். வாரம் தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்றும் நம் நிலையத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவரை வணங்கி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஜோதிடர் சொல்கிறதுங்கிறது என் நண்பர் வாழ்க்கையில் நடந்ததுன்றதெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையிலே ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுக்கு உண்டான சரியான ஆட்களுடைய கைடன்ஸ் இல்லாமல் தான் நான் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டணும் அப்படிங்கிறத இப்போ எல்லா சைட்லையும் திருப்பி விட்டுட்டீங்க. என்ன ஜாதகம் ஜோதிடத்தினால தான் எல்லாம் நடக்குமா அப்படின்றவங்களுக்கு முன்னாடி நம்ம சரியான ஜோதிடத்தை போயிருந்தால் நம்ம அதை தப்பிச்சுருந்துக்கலாம் போல இருக்குன்ற ஒரு குழப்பம் இன்னும் கொஞ்சம் குழப்பம்னா தண்ணி தெளிவாகும்னு சொல்லுவாங்கள்ல. இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ட்ராவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஜாதகரை எடுத்துக்கிட்டு அந்த அவருடைய பிறந்த ஜாதகத்தை தாண்டி காலம் சொல்லக்கூட தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறையும் பயன்படுத்தி அவர் என்னத்துக்காக நம்மளை தேடி வந்திருக்கிறார், அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார், நம்ம சொல்கிறது செய்வாரா அப்படிங்கிறத இத்தனை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. நம்ம எல்லாத்திட்டையும் இந்த ஜாதகம் பற்றி பேசிட்டோம். இந்த தேவ பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறையில் பிரசன்னங்கிறது கூட ஒரு சில பேர் இப்போ நான் சாஃப்ட்வேராக கொடுத்துட்ருக்குறேன், இந்த பிரசன்னத்தை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த தேவப்பிரசன்ன முறையில் நடந்த ஒரு வியக்கத்தக்க சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்லலாங்களா? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேவப்பிரசனம் அப்படிங்கிறது எப்படின்னாங்கய்யா, நான் சொல்கிறபடி ஒரு ஜாதகர் வந்து அவருடைய கர்மா கழிஞ்சிருச்சா, இல்லை அவருடைய எந்த நிலையில் இருக்குது, நம்மகிட்ட வந்திருக்கிறாரு, இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா, நம்ம சொல்கிறத கேட்பாரா மாட்டாரா, இது எல்லாத்தையும் அதில் அனலைஸ் பண்ண முடியும். அப்போது நமக்கு வெற்றி தரக்கூடிய ஜாதகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோமானா அது இல்லை விஷயம். எல்லா ஜாதகத்தையும் வெற்றி பெற வைக்க முடியும், எல்லா ஜாதகத்தையும். ஆனால் அந்த ஜாதகர் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய மனநிலையில் இருப்பாரா, அதற்கு அவருடைய கர்மா அனுமதிக்குமான்றது தான் இங்கே விஷயம். ஏன்னா நம்ம பேச்சை அவர் கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதன் பிறகு அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து என்ன பிரயோஜனம், அவருக்கு பலன் சொல்லி தான் என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி ஜாதகங்களை நான் வந்து மென்மையாக மறுத்துடுறது. நான் முன்பே சொன்ன மாதிரி நான் அதிகமான ஜாதகங்கள் பார்ப்பதே இல்லை. அதாவது ஒரு சிறந்த மருத்துவர்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன் இருக்கும். அது அவங்க டயத்துக்கு கிடைக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கிடச்சி பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும். ப்ரிஸ்கிரிப்ஷன் உள்ள மருந்தை வாங்கி வச்சு தான் வேஸ்ட் ஆகிடும். அவர் உணவுக்கு மின் உணவுக்கு பின்னு சொல்கிற மாதிரி சாப்பிட்டா தான் தீர்வு கிடைக்கின்ற மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம், பேசிட்டாரு, சொல்லிட்டாருன்னு கேட்டுட்டு உட்காந்தா இப்போ தீர்வு கிடைக்காது. ஜோதிடர் எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த வழியில் நடக்க பழகணும். இது ஒரு சிக்கலான விஷயங்கய்யா. சில நேரங்களில் ஒருவேளை என்னுடைய அனுமானம் தவறாக கூட இருந்துக்கலாம். சரி, அவங்க வந்துட்டாங்க, எனக்கு நல்லா தெரியுது இவங்க இதை ஃபாலோ பண்ண போகிறது இல்லைன்ட்டு. இருந்தாலும் என்னுடைய நண்பர் மூலமாக வந்ததுனால நான் சொல்லியே ஆகணுங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறேன். சரி, ஓகே, உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் கூட்டிட்டு வந்த நபர் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க சார், அதுக்கப்புறம் எனக்காண்டி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அவங்க வந்தாங்க, நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது, எல்லாமே அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. தேர் வெரி ஹாப்பி அபவுட் த கன்சல்டேஷன். பட் அது அவங்கள வழி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த நண்பர் திருப்பி வந்து சொல்கிறார், நீங்கள் என்னமோ சொன்னீங்க பாருங்கள், அவங்க எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணாங்க, நீங்கள் ஆரம்பித்து சொல்ல 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 அது அவங்க வாழ்க்கையில் இருக்க அவங்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப திருப்தி. அப்போ நான் சொன்னேன், எஸ் திருப்தி, ஓகே, பட் செய்கிறாங்களான்னு பாருங்கள், செய்ய மாட்டாங்க. இதே ஆள் இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து வந்து என்கிட்ட வருவாங்க, நான் செய்ய முடியல, இல்லை செய்யாமல் விட்டுட்டேன், அதனால் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, அதெல்லாம் நான் செய்ய வச்சுடுவேன் அப்படின்றாரு. எல்லாமே சுமூகம். ஒரு டாக்டர் மாத்திரை தராருன்னா அந்த அந்த அன்னைக்கே சாப்பிடணும், அடுத்து இன்னைக்கே நாளைக்கே அப்படி சாப்பிடணும். அது ஒரு வருஷம் கழிச்சு வந்து, சார் அன்னைக்கு கொடுத்தீங்களா மாத்திரை இன்னும் இருக்கு, போட்டுட்டுமான்னு கேட்டால் அது எக்ஸ்பயர் ஆன மாத்திரை, அது எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கும்? தயவு செஞ்சு போட்டுறாதப்பா, நீ போகாமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம், இனி அதை போட்டு அது பிரச்சனையை உருவாக்கி அது கொடுக்குற காம்ப்ளிகேஷனோட வந்து நிற்காதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு டாக்டரும். அதே போல தான் நடந்துச்சு. 60 நாளுக்குள்ள அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நான் வந்து எழுதி தர்றேன், இந்த போயிடுறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், ஒரு இவ்வளோ ஆர்வமா இருக்கிறாங்களே, ஒருவேளை போயிடுவாங்க போல, நம்ம கணிப்பு கூட தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு காட்டுது, ஆனால் போறேன்ற அவங்க சொல்றாங்க, இவரு போக வச்சிருவேன்ல சொல்றாரு அப்படின்னா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 60 நாளுங்கிற கணக்கு முடிஞ்சு போய் நானே அவங்கள மறந்துட்டேன். ஒரு 70 நாள் 75 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஐயா நான் அந்த அவர் மூலமா வந்தேன் இல்லையா, ஆமாம் சொல்லுங்க, நான் இப்போ அந்த கோயிலுக்கு போட்டுமாங்கய்யா, இதே நான் 60 நாள் 70 நாளுக்கு முன்னாடி போக சொன்னேன் அந்த கோயிலுங்களையா அப்படின்னா, ஆமாம் இப்போ போனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும், போகாதீங்க இருங்க அப்படின்ட்டேன். இப்போ நண்பருக்கு ஃபோன் பண்ணேன், என்னங்க ஆச்சு அப்படின்னா, இல்லை அவங்க வந்து போகக்கூடிய மனநிலை தான் இருந்தாங்க, பட் போக முடியாத சூழல் உருவாயிடுச்சு, இதை தானங்க நான் சொன்னேன், இப்போ கூட்டிட்டு வாங்க அவரை மறுபடியும், இப்போ நான் சொல்லுவேன், அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க, அந்த கோயிலே போகக்கூடிய சூழல் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அன்றைக்கு அவங்க வந்து அன்னைக்கான பிரசனத்தை போட்டு பார்த்து அந்த கோயிலில் போக சொன்னோன்னே மறுநாளே போகிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சி அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு ஜாதகம் வந்து என்றைக்கு பார்க்கப்படணுங்கிற விதியே இருக்குங்கய்யா. இது என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஐ மீன் 90% மேலே இதை நான் அவங்க முன்னிலேயே நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். நானும் ஒரு ப்ரூஃப் சொல்லலாம். நீங்கள் வந்து என்னோட நண்பர்களுக்கு வந்து என்னை வச்சுட்டே நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா. ஒருத்தட்ட சிம்பிளாக சொல்கிறீங்க, இந்த கோதுமை எடுத்துக்கொண்டு போய் சிவன் கோயில் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச அவர் 6 முறை முயற்சிக்கிறார், 6 முறை தோல்வி ஆகுது, எடுத்துகிட்டு போகிறார். ஒரு 3-4 தேங்காய் விநாயகர் கோயிலில் உடைக்க சொல்கிறீங்க, இவர் பர்டிகுலராக வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் கோயில் சாத்திருக்க கோயிலில் உடைக்கக்கூடாது சொல்லி. சாதாரண விஷயம், அது செலவும் கிடையாது, ஆனால் கர்மா எவ்வளோ வலிவாக இருக்கு. நிச்சயமா. ஐயா, எப்போ நம்ம அமைதியாக இருப்போம் அப்போல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரும். ஒரு வேள்வி மாதிரி ஒன்று செய்ய தொடங்குவோம், கேட்டு போடும்,
அதுதாங்க ஆச்சரியம். அப்பதான் பிரபஞ்சம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னு நீங்க உணர்வீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அன்றாட பார்க்குற நிகழ்வுகளே உங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் வெளில கிளம்பும் போது சனி அப்படிங்கிற அந்த அமைப்புள்ள ஒரு மனிதரையோ தொழில் சார்ந்த மனிதரையோ நீங்கள் பார்த்துட்டு போறீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய விஷயம் தாமதமாகும். ஏன்னா சனி என்னும் கிரகம் வந்து தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். சில ஜாதகங்கள் வந்து நான் 5 நாள்ல 6 நாள்ல பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும், ஆனால் வந்து 1 மாதம் ஆகிடும். அப்போ அந்த ஜாதகத்தை 1 மாதம் கழிச்சு எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது சனியோட தொடர்புள்ள ஜாதகம் தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியும். திறந்து பார்த்தா ஒன்றும் அவங்க சனி திசை போயிட்டு இருக்கும், சனி புத்தி போயிட்டு இருக்கும், லக்னத்தை சனி இருக்கும், சனிக்கிழமை பிறந்திருப்பாங்க, இல்லை சனி வந்து ரொம்ப வீரியமா இருக்கும், அழுத்தமா இருக்கும், வலுவா இருக்கும். இதுல என்ன ஆச்சரியம்னா அவங்க வருத்தப்படாமல் இருப்பாங்க. எனக்கு தெரியும் சார், எனக்கான விஷயங்கள் எப்பவுமே லேட்டாக தான் கிடைக்கும், அதனால உங்க மேல எனக்கு வந்த வருத்தமும் இல்லை, நீங்க சீக்கிரமா என்னை அழைச்சிருந்தா தான் எனக்கு ஆச்சரியம். உங்க டீம்ல சொன்னாங்க, உங்க ஆபீஸ்ல சொன்னாங்க சார் 1 வீக்ல கால் பண்ணிடுவாங்கன்னு. 1 வீக்ல கால் பண்ணுவாங்க, வாய்ப்பு இல்லையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். நான் உங்ககிட்ட சொல்லுவேன், வருத்தத்தை தெரிவிப்பேன், இந்த மாதிரி அடிச்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை சார் இப்போ நீங்க பேசுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நைட்டு 11:30 மணிக்கு நான் பேசியிருக்கேன் சார். அப்பதான் அவங்க பிரச்சனை வரும், அடிச்ச உடனே எடுப்பாங்க, நேரம் அப்பதான் கிளியரா வருது, சிக்னல் விழுந்துருச்சு உங்களுக்கு. நம்ம எந்த தைரியத்தில் அவங்களுக்கு வந்து 11:30 மணி தாண்டி நம்ம கால் பண்ணோம்னா அந்த பிரச்சனை அப்போ வரும். அப்போ நான் எடுத்தா அவங்க பேசுவாங்க, அது ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாமதம் தான் வெற்றியே கொடுக்கும். அப்பதான் அந்த தேவ பிரசன்ன முறையில் அங்கே நடக்கிற விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு ஆச்சரியங்கள் நடக்குது. ஆமாங்கய்யா. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன், ஒருத்தருக்கு ராகு வலுவா இருக்குங்கய்யா. ராகுன்றதே ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடியது. அப்ப நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், நீங்க எப்பவுமே வெளில கிளம்பும் போது வாசல் வரைக்கும் போயிட்டு திருப்பி ஏதாவது ஒரு காரணமா உள்ள வந்துட்டு அப்புறம் போங்க, போற காரியம் வெற்றின்னு சொன்னேன். ஐயா நீங்க சொன்னாலும் சொல்லணும்னா அப்படிப்பட்ட அமைப்புல தாங்க இருக்கிறேன். நான் எல்லாமே பிளான் பண்ணி நான் வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு கார்ல கொண்டு போய் பேக்கெல்லாம் வச்சுடுவேன். அப்புறம் ஏதாவது ஞாபகம் வரும், திருப்பி காரை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு வெளில வருவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எப்பவுமே எல்லாமே வெற்றி நடந்திருக்கு. யோசிச்சு பார்த்தா நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி எப்பெல்லாம் நான் உள்ள போயிட்டு வெளில வந்தேனோ, வந்துட்டு வெளில போயிட்டு உள்ள வந்தேனோ, அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுத்துருக்கு. இது ஆர்டிஃபிஷியலாகவும் செய்யலான்றீங்களா நீங்க? இது ஆர்டிஃபிஷியலாகவும் செய்யலாம். ஓ சார் ஒன்றும் இல்லை சார், நான் இன்னும் ஓப்பனாகவே சொல்கிறேன். மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா, தனுசு ராசிக்குள்ள இருக்கிற மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மூல நட்சத்திரம் என்ன பண்ணு கையில் எதையாவது வந்து வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பாங்க சார். ஃபோன் கையில் வச்சிருப்பாங்க, எதையாவது ஒன்று கையில் வச்சு பசஞ்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மதில் சுவர்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க, ஒரு மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். ஆமா, குரங்கு வந்து தன் கையில் எதையாவது வச்சு விளையாடிட்டே இருக்கும், மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கும். அவங்க மனநிலையுமே ஒரு இடத்துல இருக்காது, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போயிட்டே இருக்கும் மனநிலை. அவர்களால் ஒரு இடத்துல உட்காரவும் முடியாது சாமி, அவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. அவங்களை பிடிச்சி கட்டி பிடிச்சி. இப்ப கூட நாங்க எல்லாம் இந்த ரூம்ல இருந்தோம், ஒரு 3 லட்சத்துக்காரன் விட உடனே வேஷ்டியை கட்டிட்டு போயிட்டு கீழே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வந்து உட்காந்தாங்க. நாங்கெல்லாம் சவரன் தான் உட்காந்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு நீங்க என்னையே சொல்லு, இப்படி சுத்தி சொன்னதுக்கு நீ தான் என்னையே சொல்லுங்களா நீங்க? நிச்சயமா நிச்சயமா. அதே போல இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் சார்ந்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு பொருள் இருக்குங்கய்யா, அந்த பொருள் அவங்க கூட வச்சுக்கிட்டாலே வெற்றிங்கய்யா. இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆனா வந்து நம்ம செஞ்சு பார்க்கும்போது அது வெற்றி தெரியும். பரிசோதித்து பார்த்து அதை நடைமுறைக்கு உட்படுத்தி அப்ப நீங்க வெற்றியை பார்க்கும்போது அதை நீங்க நம்புவீங்க. ஐயா ஜோதிடம் என்பது ஒரு சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் அறிவியல். மூட நம்பிக்கைக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நீங்க வந்து ஒரு முற்போக்குவாதி, நீங்க வந்து ஒரு அறிவியலை நம்பக்கூடிய, அப்ப கண்டிப்பா நீங்க தான் ஜோதிடத்தை நம்பணும். ஜோதிடத்தை மூட நம்பிக்கை நினைச்சீங்கன்னா நீங்க அறிவியலே சரியா படிக்கலன்னு அர்த்தம். கிரகங்களே அறிவியலுக்கு உட்பட்டு தானே. நீங்க அறிவியல் ஞானம் உள்ளவரா இருந்தா ஜோதிடம் உண்மைன்னு சொல்லணும். ஜோதிடம் போய் அது வந்து முரண்பாடான விஷயம், அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னா தயவு செஞ்சு போய் சயின்ஸ் புக் ஒழுங்கு எடுத்து படிங்க. உங்களை நீங்க எப்பவுமே முற்போக்குவாதி நீங்க காட்டிக்காதீங்க, ஏன்னா இட் இஸ் a pure science. அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கை, நீங்க அதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்ட ஜெயிப்பீங்கன்னு சொல்றது இல்லைங்கய்யா. அது நட்சத்திரங்களோட குறியீடு, அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா வெற்றி. இப்போ நான் கேட்ட நட்சத்திரங்க ஐயா, உதாரணம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு குடை, அம்பர்லா, சிறிதோ பெரிதோ கை கடக்கமானதோ ஒரு அம்பர்லா வச்சுக்கிட்டா வெற்றி. இல்ல அவங்களை தேடி அது வந்துடும், நேரம் சரியா இருந்தா. கண்டிப்பா கண்டிப்பா. இயல்பாவே பாத்தீங்கன்னா கேட்ட நட்சத்திர குழந்தை, உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்லிட்டேன், உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு கேட்ட நட்சத்திரம், இதை நீங்களே கேட்ட நட்சத்திரம்னா நீங்களே உங்களை நீங்க கேட்டு பாத்துக்குங்க. ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஒரு குடை இருக்குன்னா உடனே வாங்கணும் போல தோணும். உங்க வீட்டுல 2 குடை இருக்கும், 3வது குடையை வாங்கிட்டு இருப்பீங்க. ஈர்ப்பு அதை நோக்கி ஒரு ஈர்ப்பு இருக்கும். சரி, நான் எப்பவுமே குடை வச்சிருக்கக்கூடிய அமைப்புல தான் இருப்பேன். எனக்கு நானே தான் ட்ரையல் அண்ட் எரர் பரிசோதித்து பார்க்கணும். சரி,
கொடை நமக்கு வெற்றியை கொடுக்கும். இது வரைக்கும் நான் கொடையை டெய்லி எடுத்துகிட்டு போயிருக்கேன், பேக்கில் எப்பவுமே வச்சுருப்பேன். இனி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம கொடையை எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், கொடை நம்மளை தேடி வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிற கொடையை எடுத்து வச்சுட்டீங்க. இருந்த கொடையை எடுத்து வீட்டில் வச்சுட்டேன். ஐயா நான் பரிசோதித்து பார்ப்பேன், யாரும் சொல்லவே மாட்டேன். எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டும், பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கு மட்டுமே நான் தெரிவிச்சுக்குவேன். கரெக்டாக அந்த கொடை இல்லாமல் 2 நாள் பயணிக்கிறேன், சில சிரமங்களை அனுபவிக்கிறேன். நான் போகணும்னு நினச்சி செய்யணும்னு நினச்ச விஷயங்கள் செய்ய முடியல, நடக்கணும்னு நினச்ச விஷயம் நடக்கலை. சரி ஓகே, பிரபஞ்சம் என்ன சார் செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய வாகனத்தை ஓட்டக்கூடிய தம்பி திரு பாஷா அவர்கள், அவர் என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்கிட்ட ஒவ்வொன்றுத்தையும் கேட்டு தான் செய்வாங்க. எனக்கு என்ன பிடிக்குன்றதை அவங்க யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க பையன். திடீர்னு அந்த கொடை இல்லாத காலகட்டத்தில், அப்போ அப்படி ஒன்றும் வெயிலும் இல்லை, அப்படி ஒன்றும் மழையும் இல்லை, சாதாரணமான வானிலை தான். அப்போது சிக்னலில் அவர் எப்பவுமே யாராவது யாசகம் கேட்டால் உடனே போடக்கூடிய அமைப்பில் இருப்பார். அவர் அந்த டேஷ்போர்டில் பணம் எப்பவுமே வச்சிருப்பாரு, சில்லறை வச்சிருப்பார், எடுத்து போட்டுருவார். நான் போடுறேன்னா இல்லையாங்கிற பற்றி யோசிக்கவே மாட்டேன், அவர் போட்டுருவார். அப்போ அதே மாதிரி சிக்னல் நிற்கும் போது, அம்பத்தூர் சிக்னல் நிற்குது வண்டி. அவர் பெண்மணி கையில் கொஞ்சம் கொடைகள்லாம் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. இவரே கண்ணாடி இறக்குறாரு, இங்கே வாங்கன்றாரு, கொடை ஒன்று கொடுங்கன்றாரு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், மௌன சாட்சியாக பார்த்துட்டு இருக்கேன். நான் பின் சீட்டில் உட்காந்துருக்கேன், அவர் முன் சீட்டில் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த சிக்னல் போடுறதுக்குள்ள சிவப்பு சிக்னல் இருக்கு. ஒரு கொடையை வாங்குறாரு, சில்லறையை கொடுக்கல, கொடையை வாங்கி உள்ளே வச்சோன்னே அந்த சிவப்பு சிக்னல் பச்சை சிக்னலில் மாறுது, வண்டி மூவ் ஆகுது. நான் எந்த விஷயத்துக்காக காத்திருந்தேனோ அந்த விஷயம் நடக்குது. இப்போவும் அந்த காரில் கொடை இருக்கு. அப்போ கொடை என்னோட வாழ்க்கையில பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நான் கொடை வாங்கி பேக்கில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, என்னோட வண்டியில எப்பவுமே கொடை இருக்கு. அந்த கொடை இது வரைக்கும் அவர் பயன்படுத்தவே இல்லை, நான் தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இப்பவும் கேட்டேன்னா ஏன் நான் கொடை வாங்கினே தெரியலண்ணே. ஐயா மழை எதுக்கு, நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம், மழை பெஞ்சா என்ன பெய்யாட்டி என்ன, எங்களுக்கு எதுக்கு கொடை? நடந்து போறவங்களுக்கு கொடை தேவைப்படும். நாங்களே கார்ல போறோம், நின்ன இடத்துக்கு போய் நிக்க வேண்டிய இடத்துக்கு கார் நிக்க போது, நான் இறங்கி உள்ள போறேன், திருப்பி உள்ள வர போறேன். வாட் இஸ் நெசசிட்டி ஆஃப் அம்பர்லா? இங்கே போய் அங்கே குடஞ்சிருக்கு, கொடை போய் கொடை. என்னுடைய கிரகம் அவரை வேலை செய்ய வைக்குதுங்க ஐயா. பல நேரங்களில் அவருடைய கிரகம் என்ன வேலை செய்ய வச்சிருக்கும். ஒரு இடத்த சமுதாய ஜாதகம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம 3 பேர் 4 பேர் ஒரு அறையில் இருக்கோம்னா 4 பேரோட கிரகம் ஒன்னா இருக்கும் போதா 4 பேர் மீட் பண்ண முடியும். போன ஷூட்டிங்ல தம்பி கேமராமேன் கிடையாது, இந்த ஷூட்டிங்ல இருக்காங்கன்னா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம அடுத்தடுத்த ஜாதகத்துல இருக்கோம், இப்பதான் பேசணும். நீங்க தனுசு, நான் விருச்சிகம், தம்பி திருவோணம்ன்றப்போ அது அப்படியே லைன்ல வருது பாருங்க. அவரே சொன்னார், விருச்சிகம், தனுசம், மகரம்னு 3 பேரும் அப்படி மும்மூர்த்தி மாதிரி உட்காந்துருக்கோம். ஸோ இன்னைக்குரிய கோச்சார கிரகம் வேலை செய்யும். ஒரு கோயிலுக்கு போகணும் சொன்னா போகணும், போகாதேன்னா போகக்கூடாது. அதுக்கு பின்னாடி 1000 சங்கதிகள் இருக்கும். பேச்சு இல்லைன்னு சொல்லலாம். அதாவது எல்லாம் நடந்த சம்பவங்களை விட உங்களுக்கு நடந்த விஷயங்கள் சொல்கிறீங்க பாருங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு போகிறது, நிறைய அந்த காலத்தில் உள்ளவங்க கொடையை கையில் எடுத்துகிட்டு போய் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையோ கையில் இருக்கும். மழை பெய்து வெயில் பெய்து ஒரு கையில் ஒரு கொடையோட பயணிப்பாங்க. வெற்றியின் சின்னம் ஐயாது, பெரிய விஷயம். இது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு வாரம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம். நிச்சயமா கொடையை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் என்ன நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கீங்க? நீங்கள் கேட்டை பயன்படுத்தி பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கையில் எடுத்துட்டு போங்க. நான் நிறைய ட்ரிபிள் ஃபோல்டு கொடையெல்லாம் வந்துருச்சு. ஆமா, ரொம்ப கை கடக்கமா, நீ ஹேண்ட் பேக்ல வைக்க முடியும், வச்சு எடுத்துட்டு போங்க. அசிங்கப்படாம கையில் கொடை. கேரளா சைடு போட்டுன்னா கொடையிலாலே பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் மழை எப்போ வரும்னே தெரியாது. ஒரு சிறப்பான விஷயம் சொல்றாங்க. தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர், அவரு ஒரு உணவு சார்ந்த தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாருங்கய்யா. அவருடைய கிளைண்ட் தான். உணவு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, சிறிய அளவில் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் கேட்ட நட்சத்திரம். ஒரு கொடையை நிப்பாட்டுங்க, அந்த கொடைக்கு கீழே உங்க பிரியாணியை வைங்க. கூட்டம் குவியல்னு என் பேரை மாத்திக்கிங்க. அவர் கடைக்கும் வாய்ப்பு உண்டு, ஆனால் அந்த கொடை கீழே வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா, அவருக்கு உழைப்பு இருக்கு, திறமை இருக்கு, நேர்மை இருக்கு, நாணயம் இருக்கு, இதெல்லாம் தான் பிசினஸுக்கு மூலதனம். இது இன்னொரு ஒரு கூடுதல் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு சின்னம். அப்போ குடைக்கு கீழே அவர் நின்றுக்கிட்டு, ஒரு பெரிய குடைக்கு கீழே அவருடைய பிரியாணி சட்டியை வச்சு அவர் வியாபாரம் பண்றாரு. அவர் நினைத்தே பார்க்கல, இன்னி வரைக்கும் அந்த இடத்துல அவருடைய ஆட்சி தான், குடை தான் அவர் கீழே. வெற்றி பெறுவரின் ஜாதகத்தை நீங்கள் தொடுறதில்லை, நீங்கள் தொடுற ஜாதகங்கள் வெற்றி பெறுது. ஏன்னா அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறீங்க. அது அதான் உங்களுதாக்குனதுனால தான் அவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க. இந்த டயத்துக்கு பேசுவோம், சரியான தீர்வு கிடைக்கிறப்ப பேசுவோம், ஏனோ தானே வந்துட்டாங்களே பேசுவோன்றது இல்லாமல் மிகச்சரியாக கையாளுறீங்க. அதுக்கு ஒன்றான ரிசல்ட்டை தந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய சேவை இன்னும் நிறைய தொடரணும்னு வேண்டிக்கிறோம். நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. மிக்க மகிழ்ச்சி. என்ன நேர்களே, நாமும் நம்மளை சரி செஞ்சுக்கணும்னா ஒரு சில விஷயங்களை மாற்றி தான் ஆகணும். வாரம் டிப்ஸு தரேன்னு இருக்காங்க, தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன பயன்படுத்தினால் வெற்றி தரும்,
அதாவது சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.